நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகள் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது என்று நாம் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு எங்கு போனாலும் கஷ்டமாக இருக்கின்றது, தொழில் ரீதியாக கஷ்டமாக இருக்கின்றது, குடும்ப ரீதியாக கஷ்டமாக இருக்கின்றது, சமூகத்திலே கஷ்டமாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, அதற்குரிய தீர்வை நாம் எப்போதாவது நாம் காண்போம் என்று நாம் நினைத்திருக்கின்றோமா? இதற்கு என்ன தீர்வு என்று நாம் ஒவ்வொருவராவது நாம் நினைத்திருக்கின்றோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்குரிய தீர்வு நாம் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமானோம் என்று சொன்னால் நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியை தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பார்க்கின்றோமா இல்லையா? ஒரு மனிதர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக, நேர காலத்தில் தொழுகை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஆனால் திருமணம் முடித்த அந்த இரவிலே இருந்து அவர் புது வாழ்வை அமைத்ததற்கு பிறகு அவருடைய தொழுகையை அவர் அவ்வாறே மறந்துவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த உலக விடயங்களுக்காக வேண்டி நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த மார்க்க கல்வியில் கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். இந்த மார்க்க கல்வியை இந்த மார்க்கத்துக்கு கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். தவறிற்கு பின்னால் அந்த பிள்ளை வாலிப வயதை அடைந்ததற்கு பின்னால் அல்லது ஒரு வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளையை நாம் திருத்த போனோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கு கை வைக்கின்ற நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளையை நாம் சரி வர வளர்க்க தவறியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஜனாசாவுடைய தொழுகை தாய்க்கும் தந்தைக்கும் நிறைவேற்றுவதற்கு பின்வாங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபி வஃபன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸி முத்கலஹு என்கின்ற அந்த துஆவை கூட அவர்களால் மனநமிட்டு அந்த பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய தவறிய பிள்ளைகளாக இன்றைக்கு அதிகமான பிள்ளைகள் நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.